நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள், மேடை பேச்சுகள், பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் காணலாம். கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அதிகாரம் வர வேண்டும். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர்கள் எடுத்து அடுத்த ஒரு சின்னத்திலே, அடுத்த ஒரு கட்சியில் சேர்ந்து சின்னத்திலே போட்டியிடுகிறார். இவருடைய கட்சி சேர்ந்தவர் அடுத்தவர் கட்சியிலே சேர்ந்து அடுத்த ஒரு சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஒரே வேட்பாளர் இந்த தொகுதி வேட்பாளர். ஆனா இதை வேண்டும் என்று சொல்லவில்லை, அவரை கொச்சப்படுத்தி சொல்லவில்லை. அவர் ஒரு தளம் தாழ்ந்து போய்விட்டார், அவ்வளவு கீழே இறங்கி போய்விட்டார் பாவம். ஆக ஒரு கட்சி அமைச்சா அதுக்கு கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்கணும். மக்களை சந்தித்து கேட்கின்ற பொழுது அதுக்கு ஒரு மரியாதை உள்ள இடமாக இருக்க வேண்டும். அப்படி என்று நாங்கள் கருதுகின்றோம். அவர்கள் கருதுறாங்களோ இல்லையா, அது வேற விஷயம். ஆனா ஒரு கட்சியில இருந்து கட்சி நடத்திக்கிட்டு இவ்வளவு நாள் கட்சி நடத்தி அதுக்காக எவ்வளவு பேர் தியாகம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு உயிர் இழந்திருக்காங்க, சொத்து இழந்திருக்காங்க. அதையெல்லாம் நினைக்காம தன்னுடைய சுயலாபத்திற்காக கூட்டணி செஞ்சு வேறொரு கட்சி சின்னத்தில் நிக்கிறீங்களே, இந்த இடத்துல மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திரு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லிக்கின்றார். இன்றைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தவுடன் நான் பிரதமராக ஆகிவிடுவேன். யாரு? ராகுல் காந்தி பிரதமர் ஆகிவிடார். பிரதமரான உடனே காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதனை கட்டப்படும், காவிரி மேலாண் வாரியம் கலைக்கப்படும் என்று கருத்து சொல்லியிருக்கின்றார். ஆக நம் தமிழகத்திலே 50 ஆண்டு காலம் நம்முடைய தமிழக விவசாயிகள், டெல்டா பாசன விவசாயிகள், தமிழ்நாடு மக்கள், கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்தது நமக்கு நீதி வேண்டும். ஆகவே நம்முடைய பங்கு நீர் கர்நாடகத்தில் கிடைக்கும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு நல்ல தீர்ப்பை பெற்றிருக்கின்றோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தக்கூடிய கண்டம் அமைக்கப்பட்டு அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் நமக்கு பங்கு நீர் கிடைக்க நல்ல தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்குது. 50 ஆண்டு கால விவசாய பிரச்சனை தீர்வு கண்டு இந்த வேளையில திரு ஸ்டாலின் முன்மொழியப்பட்ட பாரத பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி இப்படி பேசியிருக்காரு சொன்னால் ஒட்டுமொத்த விவசாயிகளே அதிர்ந்து போயிருக்கின்றார். நம்ம பெற்ற தீர்ப்புக்கு குந்தகம் ஏற்பட்டு அநீதி இருக்கக்கூடிய கருத்தை திரு ராகுல் காந்தி கர்நாடகத்தில் பேசியிருக்கின்றார். தமிழகம் பாலைவனமாகிவிடும். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அறிவித்த வேட்பாளர் நாட்டுடைய பாரத பிரதமர் வந்தா தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதானை கட்டப்பட்டால் 63 டிஎம்சி தண்ணி அங்கே தேக்கி வைக்கப்படும். அப்படி தேக்கி வைக்கின்ற பொழுது ஒரு சொட்டு தண்ணி கூட மேட்டூர் அணைக்கு வராது. இங்க இருக்கின்ற மக்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்காது. இன்றைக்கு 20 மாவட்ட மக்கள் இன்றைக்கு காவிரி நீரை நம்பித்தான் இன்றைக்கு குடிநீர் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு 20 மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரம் முழுவது காவிரி நீர். இங்க கூட ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணி கொண்டு வரும், ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. மேகதானை கட்டிட்டா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்காது. அது இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கின்ற நிலையிலே நாங்கள் கேட்பது, ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அறிவிக்கப்பட்ட பாரத பிரதமர் வேட்பாளர் கர்நாடகத்திலே காவிரியின் குறுக்கே மேகதாதனை கட்டப்படும் என்று சொல்கிறாரே, அதுக்கு பதில் என்ன? தமிழகம் வறண்டு பூமியாக மாற வேண்டுமா, பாலைவனமாக மாற வேண்டுமா? அதற்காக நீங்கள் பாரத பிரதமரை முன்மொழிந்தீர்கள். 14 வயசுல பொது வாழ்க்கையில ஈடுபட்டு 14 வயசுல திருவாரூர்ல தாம் படிக்கிற பள்ளிக்கூடத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி தமிழ் கொடியை கையில் ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோடை வந்த நாடு வெள்ளதே 14 வயசுல பிடிச்ச கொடிய 95 வயசு வரைக்கும் அதை தாங்கி அப்படியே பிடிச்சி தமிழுக்காக வாழ்ந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அந்த தாய்மொழியான் தமிழ் மொழிக்கு செம்மொழிங்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த தலைவர் கலைஞருக்கு 6 நிலம் இல்லைன்னா இந்த அயோத்தியர் நீதிமன்றத்துக்கு நான் பக்கத்தை விட்டு சொல்றேன். உங்ககிட்ட சொல்றதும் தப்பு கிடையாது, உங்களுக்கே தெரியும். நானே போகலையா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு நானே போகலையா? போய் அவர் கையை பிடிச்சிட்டு கேட்கலையா? கேட்டேன், மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு, கலைஞருக்கு இடம் கொடுத்தே ஆகணும். அவர் திமுக தலைவர், அவர் நாட்டினுடைய தலைவர், உலகம் போற்றும் தலைவர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆக அந்த உத்தரவை ஏற்ற வகையில் தானே இன்னைக்கு அண்ணாவுக்கு கொடுக்கிற உடங்கி கொண்டிருக்கிறார். ஆக அவர் அண்ணாவுக்கு கொடுத்த உறுதிமொழியை நாம காப்பாற்றிப்போம். இப்ப நான் தலைவர் கலைஞருக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன். என்ன உறுதிமொழி தெரியுமா? விரைவில் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சியை உருவாக்கி கலைஞருக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது.
மத்தியில் ஆட்சி மாறிச்சுன்னா மோடி தோசுனா இங்க எடப்பாடி தோசு தான். அவருடைய தயவுல தான் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. அவர் தான் ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. மைனாரிட்டி ஆட்சி. ஆக அவரு போயிட்டாருன்னா ராகுல் காந்தி வர போறாரு. ராகுல் காந்தி வந்த பிறகு என்ன நடக்கும்? எடப்பாடி போனா ஆக அவரே ஓடிட்டு முட்டுனா கவிச்செல்லாம் வேண்டாம். அவரே விட்டு அடிச்சுட்டு துண்டை காணும் துணி இருக்கான ஓட போறாங்க. அதனாலதான் தோற்று போறங்கிற ஆட்டம் வந்துருச்சு. 40க்கு 40 திமுக தான் வெற்றி பெற போகுது. 22 தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற போகுது. சட்டமன்றத்தில் தெரியுது. அதனால பாத்திரத்துக்கு திரும்பிக்க போயிட்டார். பேசுறாரு ஸ்டாலினுக்கு என்ன கண்டிச்சு நான் ஏதோ என்ன விமர்சனம் பண்ணணும்னு சொல்றாரு. ஸ்டாலினுடைய செவிடு அதாவது காது கிழிக்கணுமா? காது கிழிச்சு இதான் முதலமைச்சர் பேசுற பேச்சா? எல்லாருக்கும் வணக்கம். முருதுன்னு வாக்கு கேட்டுக்கொண்டு உங்களுடைய சின்னம் முருது அந்த முருதுன்னு கிடைக்கணும். அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்தந்த யார் ரெட்டையில் மாம்பழம் அப்புறம் முருதுன்னா முருது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாக்களிக்கணும். பிஜேபி எல்லாருக்கும் உங்க வாக்களிக்க வேண்டும். சரி, நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்க மாம்பழ சின்னத்திற்கு ஐயா சொன்னபடி ராமதாஸ் சொன்னபடி மாம்பழம் சின்னத்திற்கு எல்லாரும் ஓட்டு போட வேண்டும். சாம்பாளர்களை பற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல ஆண்டுகளாக தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சலித்து போயிருக்கிறார்கள், வெறுத்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நமது தேவைகளை நியாயமான கோரிக்கைகள் கூட நிறைவேற்றி தராத அந்த மத்திய ஆட்சியிலே அவர்களிடம் இடித்து பேசி நமது கோரிக்கைகளுக்காக நாம் போராடி பெற வேண்டும் என்றால் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தால்தான் முடியும். இப்ப திமுக 20 தொகுதியில் ஜெயிக்கிறதுனால அங்க ஒண்ணு கிடையாது. 20ங்கிறது அதுல ஒரு 10 போடுச்சுன்னா 10 வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவங்க ஏற்கனவே அவங்க பிஜேபிக்கு தாவிடுவாங்க, காங்கிரசுக்கு இருப்பாங்க, எதோட வேணாலும் போயிடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு நலன் எல்லாம் ஏற்கனவே 15 வருஷமா மத்திய அரசாங்கத்திலிருந்து எதையுமே செய்யல. அதனாலதான் சொல்ற, மத்தியிலே உள்ளவங்களோட எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மோடியிடம் மண்டியிடாமல் மத்திய ஆட்சியாளர்களை எதிர்த்து நிற்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற கட்சிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். பரிசு பெட்டகம் சின்னம் போராடி பெற்ற சின்னம். எதிலுமே போராட்டம் தான். இந்த மாபெரும் இயக்கத்திற்கு சுயேட்சை என்கிறார்கள், சின்னம் கிடையாது என்கிறார்கள். நீதிமன்றத்திலே சென்று உச்ச நீதிமன்றத்திலே நாம் பெற்றிருக்கின்ற சின்னம் தான் பரிசு பெட்டகம். கடந்த ஆர்கே நகர் தேர்தலின் போதும் இதே சொன்னார்கள். இவர் சுயேட்சை, இவர் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள்? தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு சுயேட்சை இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை என்றார்கள். ஆனால் ஆர்கே நகர் தொகுதி மக்களை நமது அம்மாவின் தொண்டர்கள் அந்த சரித்திரத்தை படைக்க செய்தார்கள். அதுபோல இந்த சுயேட்சைகள் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்கிறார்கள். இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று போகின்ற இந்த 39 சுயேட்சைகளும் சேர்ந்துதான், பாராளுமன்ற உறுப்பினர் சேர்ந்துதான் இந்தியாவின் பிரதமரை தமிழ்நாட்டு சார்பாக தேர்ந்தெடுத்தார்கள் என்ற சரித்திர சாதனை படைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நமது விவசாயிகள். நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் நாட்டின் பிரதமராக இருக்க தகுதி உள்ளவரா? கிடையாது என்று நான் சொல்லுகிறேன். 130 கோடி மக்கள் மட்டுமல்ல, உலகம் போற்றும் உன்னத தலைவர் நெல்சன் மண்டேலா போற்றிய தலைவர், மார்ட்டின் லூதர் கிங் போற்றிய தலைவர், லியோ டால்ஸ்டாய் போற்றிய தலைவர், பராக் ஒபாமா எனக்கு வழிகாட்டி என்று சொன்ன தலைவர், இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று எங்கள் ஆசான் பெரியாரால் வர்ணிக்கப்பட்ட தலைவர், நெருப்பு யமுனை கரையில் என்ற தம்பி மக்கள் உள்ளத்திலே எரிகிறது இந்த கொடிய சம்பவத்தால் என்ற அண்ணாவினுடைய குரல் கேட்ட அந்த உணர்வோடு இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தீர்களா? உங்களுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரிடத்திலே சொல்லி இந்த கயவர்களை கூண்டிலேற்றுக, கயவர்களை உடனடியாக கைது செய்க, இது போன்ற எண்ணம் சிந்தனை உலகத்தில் எவருக்கும் வரக்கூடாது.
இந்தியாவில் யாருக்கும் வரக்கூடாது என்று சொல்ல வேண்டிய பொறுப்புள்ள கடமையை நீங்கள் செய்தீர்களா? இல்லை. நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய ஏஜெண்டாக மாறி நீண்ட காலமாயிற்று. 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்றீர்கள், ஒருவருக்கும் இல்லை. 15 லட்சம் ஒவ்வொரு வீட்டு கணக்குக்கும் வரும் என்று சொன்னீர்கள், எவருக்கும் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம், கல்வி கடன்களை தள்ளுபடி செய்வோம், அது மட்டுமல்ல 1 சவரன் 2 சவரன் 3 சவரன் 4 சவரன் வெற்றி பெற்றால் மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தேன். அதன் பிறகு 19 முறை மத்திய அமைச்சர்கள், ரயில்வே துறை அமைச்சர்களை நேரில் சந்தித்தேன். 19 முறை விளம்பரத்துக்கு இல்ல, விளம்பரத்துக்கு ஒரு முறை போய் சந்திச்சு தந்தியில எல்லாம் போட்டோ வந்து பேப்பர்ல போட்டோ வந்துச்சுன்னா அது அப்படிப்பட்டவன் நான் கிடையாது. அது 1 முறை 2 முறை 3 முறை பல முறை சந்திச்சு அழுத்தம் கொடுத்து அந்த அமைச்சர்களுடைய உயிரை எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு இதெல்லாம் திட்டங்கள் என்னால கொண்டு வர முடியும். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டும். இன்னும் எவ்வளவு பணிகள் இருக்கு இந்த மாவட்டத்தில், அதை முடிவடைய வேண்டும், முடிக்க வேண்டும் என்ற என்னுடைய நோக்கம். அதற்கு தொடர்ச்சி வேண்டும். அதற்காகத்தான் இங்கே மீண்டும் உங்கள் முன் நின்று கொண்டு வேட்பாளராக இங்கு நின்றிருக்கின்றேன். நிச்சயமாக எனக்கு ஆதரவு அளிப்பீர்கள். ஏன்னா உங்களுக்கும் அதே தான். எனக்கு செயலிழந்து கிடக்கிற தமிழக அரசின் போக்குகளை தோலுரிப்பதற்காக 3 ஆண்டுகளுக்கு முன்பே கைகோர்த்த கட்சிகள் தான் இன்றைக்கு திமுகவோடு இணைந்திருக்கிற கொள்கை கூட்டணி. இந்த கட்சிகள் எதுவும் பேரம் பேசி உருவாக்கிய கூட்டணி அல்ல. எனவே கொள்கை சார்ந்த கூட்டணியின் சார்பில், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பானை சின்னத்திலே போட்டியிடும் எனக்கு உங்கள் நல்லாதரவை வழங்க வேண்டும், பேராதரவை வழங்க வேண்டும். பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். 2 ஆளுங்கட்சி ஒரே கூட்டணியில், தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி அதிமுக, இந்தியாவின் ஆளுங்கட்சி பாஜக, இந்த 2 கட்சிகளும் ஒரே அணியில் கைகோர்த்து நிற்கின்றன. எந்த தொகுதியில் யார் ஜெயித்தாலும் சிதம்பரத்தின் திருமாவளவன் ஜெயித்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதிமுகவும் பல கோடிகளை கொட்டி இறைக்கிறது. பாரதிய ஜனதா RSS இயக்கங்களும் பல கோடிகளை கொட்டி இறைத்துக் கொண்டிருக்கின்றன. போதாததற்கு பாமகவும் 20 கோடிக்கு மேல் இந்த தொகுதியில் பணத்தை இறைத்துக் கொண்டிருப்பதாக தகவல். 60 கோடிக்கு மேல் இந்த தொகுதியில் பணத்தை கொட்டி இறைத்திருக்கிறார்கள். இன்று இரவு உங்களுக்கு ஓட்டுக்கு 250 ரூபாய் கொடுக்க தயாராக கவர் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நேற்றிரவே வந்திருந்தாலும் வந்திருக்கும். இன்று இரவு அப்படி பணம் கொடுத்தால், காசு கொடுத்தால் அதை வாங்கி பத்திரமாக உங்கள் வீட்டு பானைக்குள்ளே போட்டு வையுங்கள். அது உங்களுக்கு பயன்படும். திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து சகோதரி கனிமொழியை ஊருக்குள்ளே விடாம திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் நிஜம். அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பல அதிமுக மந்திரிகள் ஊருக்குள்ள போக முடியாது. பிஜேபி பெருந்தலைவர்கள் MP எல்லாம் வரும்போது கன்னியாகுமரியில போயிட்டே நிக்காத அப்படிங்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இதுதான் வரவேற்பு. இது நல்லவர்கள் கூட்டம். உங்களை காக்கா பிடிக்க சொல்லல. எப்படி தெரியும் எனக்கு இது நல்லவர்கள் கூட்டம்? காசு வாங்காம வந்திருக்கீங்க நீங்க எல்லாம். அதுக்கு உடனே பேச்சாளர் காசு வாங்கிட்டு ஜாலரா போடுறவர்கள் என்ன சொல்வாரு? சினிமாக்காரன் வந்தா எங்க வேணா கூட்டம் கூடும். சினிமாக்காரனை பார்க்கணும்னா காசு கொடுத்து AC தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா. இதே சினிமாக்காரங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அதுக்கு வரல நான் இங்க. உங்களுக்கு அது தெரியும். இங்க நான் போகின்ற ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் நடிகன் கமலஹாசனை பார்க்க வரவில்லை. சரியா தப்பா? அததான் அவர்கள் கேட்க வேண்டும். அவர்களுக்கு நான் பிஜேபியை பத்தி சொன்னதும் தெரியாது, 2 கழகங்களை பற்றி திட்டது கேட்காது. காரிய செவிடவர்கள் அவர்கள், உண்மைக்கு குருடர்கள் அவர்கள். அவங்களுக்கு தெரியாது.
ஏன்னா நம்ம சம்பளம் வாங்கிட்டு பேசும்போது எந்த கட்சிக்கு பேசுறானோ அதுதானே பேசியாகும். பாவம், பேசி தோற்றவர்கள். அவங்க சொல்றாங்க, இந்த கமலஹாசன் வந்து பிஜேபிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூசுறாரு, அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏன் நான் சொல்றேன், இந்த 2 கட்சியும் அகற்றும், இந்த 2 கூட்டணியுமே தப்புக்கிறேன். கருப்பு பணம் வெளுப்பா மாத்திர குற்றம் சொன்னா கருப்பு பணம் நேர்மையா இருக்கிறவர்கிட்ட இருக்குமா இல்ல நேர்மை இல்லாதவர்கிட்ட இருக்குமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? ஆகவே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில நமக்கு காவிரி குண்டாறு இணைப்பு நீர் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துமாறு நாம் பாரத பிரதமர்கிட்ட வலியுறுத்த முடியும். ஆகவே நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரு விஷயத்துல எல்லாரும் சொல்றான், சீட்டு வேணா 282 ஒருத்தர் சொல்லலாம், 300 ஒருத்தர் சொல்லலாம், 310 ஒருத்தர் சொல்லலாம், ஆனா மோடி தான் பிரதமராக வர போறாரு. அப்போ மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறது வேஸ்டா இல்லையா? நமக்கு பிரதமர் ஆக போறவருடைய பிரதிநிதி இங்க இருந்தா அப்போ இந்த தொகுதிக்கான திட்டங்களை கொண்டு வர முடியும். ஆகவே இவ்வளவு திட்டங்கள் தந்திருக்காரு மோடி. தேர்தல் நேரத்தில் ஏதோ காசு கொடுக்க சில பேர் வரலாம், கள்ளப்பணம் இருந்தா காசு கொடுக்க தோணும். என்ன எனக்கு என்னன்றது அடிப்படை விஷயங்கள் அங்கே நம்ம முகையூர் மாதிரியா இந்த முந்தான நடந்திருக்கிற மாதிரி என்னென்ன நடக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஆகவே நீங்கள் அனைவரும் நம்மோட அடுத்த தலைமுறைக்காக தாமரையில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் இத்தொகுதிக்கான திட்டங்களை கொண்டு வர ஒரு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, எதற்காக இவர்கள் நின்றிருக்கிறார்கள்? 18 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது செய்யாத ஒன்றை இனி திமுக வந்து செய்ய போகுதா? நம்புகிறீர்களா? 5 ஆண்டு ஆட்சியில் செய்ய முடியாததை அடுத்து வந்து செய்ய போறாரா நரேந்திர மோடி? 50 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் 50 ஆண்டில் செய்யாத ஒன்றை அடுத்த 5 ஆண்டில் செய்யுமா ராகுல் காந்தி செய்வாரா? என்ன செய்ய போறார்? வந்து என்ன செய்ய போறார்? 72,000 ஒவ்வொரு ஏழை வீட்டுக்கும் போடுறேங்கிறார். ஏழையாக்குனது யார்? உங்க தாத்தா, அப்புறம் உங்க பாட்டி, உங்க அப்பத்தா, உங்க அப்பா. இப்ப நீங்க நாடை பிச்சைக்கார நாடாக மாற்றியதே இவர்கள் தான். ஒரு சந்தையை திறந்து விட்டு உலக சந்தையாக மாற்றி மக்களுக்கான நாடாக இல்லாமல் என்ன வச்சிருக்கீங்க? எங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் வித்தாச்சு. அவர் சொல்வாரா, நான் வந்து கல்வியை இலவசமா நாட்டு மக்கள் கொடுப்பேன், நான் வந்து மருத்துவத்தை கொடுப்பேன். ராகுல் காந்தி அவர்களுடைய தாயார் சோனியா காந்திக்கு உடம்பு முடியல, எங்க போய் மருத்துவம் பார்த்தார்கள்? என் அன்பு மக்கள் சிந்திச்சு பாருங்க. ஒருத்தர் சொல்லுங்க, அமெரிக்காவில் ஏன் இத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட லட்சணம் தன் தேசத்தில் ஒரு தரமான மருத்துவத்தை உருவாக்க முடியல? உங்களுக்கு உடம்பு முடியலன்னா அமெரிக்காவில் படுத்து உயிரோட வர்றீங்க, எங்களுக்கு முடியலன்னா எங்க போறது? பன்னெடுங்காலமாக தரங்கற்றவர்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்து தரமற்ற ஆட்சி. அரசு கல்வி பள்ளிகளில் எந்த அமைச்சர் மகன் படிக்கிறான்? எந்த அதிகாரி மகன்? பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் படிக்கிறாங்களா? ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா? இல்ல முதலமைச்சர் மகன் படிக்கிறாரா? அரசு மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல படுத்தாங்களா? ஐயா கருணாநிதிக்கு முடியலன்னா காவேரி மருத்துவமனைக்கு ஏன் போகணும்? ஏன் ஜெயலலிதா அப்போலோக்கு போகணும்? அரசு மருத்துவமனை என்னாச்சு? எத்தனை ஆயிரம் கோடி அதுக்கு பட்ஜெட் ஒதுக்குறீங்க நிதிநிலையில். அப்ப அதன் தரம் என்ன? ஏன் தரம் இல்ல? எப்படி? அப்ப அந்த மருத்துவமனை யாருக்காக நடத்துறீங்க? ஒரு தனியார் முதலாளி நடத்துவது தரமா இருக்கு, அரசு தரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எப்படி? உலக நாடுகள் எல்லாம் அரசு நடத்துறது தரமா இருக்கு, என் நாட்டில் தனியார் நடத்துறது தரமா இருக்கு, அரசு நடத்துறது கேவலமா இருக்கு. எப்படிப்பட்டது ஒரு ஆட்சி முறை கட்டமைப்பு? இது எவ்வளவு காலத்துக்கு இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் சகித்துக் கொண்டிருக்க போறீங்க? இதை தகர்க்க வேணாமா? இத்துடன் தேர்தல் மேடை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இருந்தீர்கள் தமிழோடு.